பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். பெருமானே, உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக. ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக. ஒன்றிரண்டற்று இலகும் பரமானந்த சுக இயல்வே வருக. இம்பர்தமை இரவாக்கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக. எம்போல்வார் கழகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக. கண்ணிறைந்த கழிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக. கலைமதிதோய் வளகம் செறிந்த வளர்பதியின் வாழ்வே வருக. ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே. பெருமானே, இல்லாமல்ல பெருமானாரோட அருளால அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை சன்மார்க்க அன்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். காலதாமதமாகிவிட்டது, சொந்த பணிகள் காரணமாக மன்னிக்க வேண்டும் அன்பர்களே. நாம் இன்று ஞானசரியை 13வது பாடல் பார்க்க இருக்கிறோம். உண்மை உரைக்கின்றேன். பெருமான் அந்த இது நம்ம ஒரு அந்தாதி தொடர் வரிசையில் இருக்குன்னு பார்த்தோம். 12வது பாடல் உண்மை உரைத்தேனே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. அதனால 13வது பாடல் உண்மை உரைக்கின்றேன் இங்கு உவந்தடை மீன் உலகில் உரையிதனில் சந்தேகித்து உளறி வழியாதீர். என்மையினான் என நினையீர் எல்லாம் செய்வல்லான் என்னுள்ளமந்து இசைக்கின்றான் இது கேண்மை நீவீர். தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்தேருமினோ சத்திய வாழ்வழிக்க கண்மை தரும் ஒரு பெரும் சீர்கடவுள் என புகழும் கருணை நிதி வருகின்ற தருணம் இது தானே. இப்போ இந்த 13வது பாடல் பார்க்க இருக்கிறதுக்கு முன்னாடி 12வது பாடல் ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துடலாம். இப்போ 12வது பாடல் என்ன சொல்கிறாங்க? திருநெறி ஒன்றே, அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி, அதுதான் மேன்மையான நெறி. சன்மார்க்க சங்கம் அதுதான் தெய்வ நெறி, அது ஒன்று தான். அதை ஏகாரம் டெஃபினட்டாக சொல்லியிருக்காரு, உறுதியாக. அதை தவிர வேறு நெறி கிடையாது, அதுதான் சிவநெறி. அருட்சிவநெறி சார் அருட்பெரும் நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெரும் ஜோதி. அந்த சிவத்தை கொடுக்கக்கூடிய நெறி, மலமற்ற நிலைக்கு நம்மளை இட்டு செல்லக்கூடிய நெறி. அங்கே உணர்ந்து உலகீர் சேர்ந்துடுங்க, அதுதான் வருநெறியில் இனி வரப்போறக்கூடிய காலகட்டங்களில் அதுதான் உண்மையான நெறி. அந்த தெய்வ நெறி தான் மேலோங்கி நிற்க போகிறது, அந்த மேலான நெறி தான். அந்த நெறி தான் பெருமான் ஆட்கொண்டு அந்த அருளமுதம் கொடுத்து வல்லப சக்திகள்லாம் கொடுத்தது. அந்த பெருநெறியில், அந்த சன்மார்க்க பெருநெறியில் சித்தாடல் திருவிளையாடல் புரிகிறதுக்கு இறைவன் உள்ளம் கொண்டருளி அந்த பெருங்கருணை வடிவோடு வரக்கூடிய தருணம் இதுதான். நீங்கள் இந்த கருநெறியில் வீழ்ந்து மரணம் அடைஞ்சிடாதீங்க. இந்த பவநெறி, இந்த உலகியல் நெறி, இந்த கருநெறி, அதாவது பிறந்து இறந்து திருப்பி இந்த பிறவி சூழல்லே சிக்கிறாதீங்க. வீழ்ந்து உழலாதீர், கலக்கம் மரணம் அடையாதீங்க. கண்மையினால் கருத்து ஒருமித்து உண்மை உரைத்தேனே, கருணையினால் நான் சொன்னேன், உண்மை சொல்கிறேன்னு சொல்லிட்டு 12வது பாடலில் முடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த பாடல் உண்மை உரைக்கின்றேன் இங்கு உவந்து அடைமேன். இப்போ இது முதல் வரி பார்க்குறதுக்கு முன்னாடி கடைசி வரி பார்த்துட்டு பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். கடைசி வரியில் என்ன சொல்லியிருப்பாங்க? பெருமான் கண்மை தரும் ஒரு பெரும் சீர் கடவுள் என புகழும் கருணை நீதி வருகின்ற தருணம் இதுதானே. அதாவது கருணையினால, அதாவது இரக்கத்தினால, தயவுனால, அவர் கண்மை நம்ம கொடுக்கலன்னா சாதாரண கண்மை இல்லை, தயவு. கண்மை என்றால் தயவு, இரக்கம். அந்த நம்ம மேலே கொண்ட இரக்கத்தினால நம்மளுக்கு பெரும் சீர் கடவுள் கொடுக்க வர்றாரு. அதாவது எங்கள் குருநாதர் அருள் மு பாலசுப்ரமணியம் ஐயா சொல்லுவாங்க, இப்போ உலகியல் தந்தை என்ன பண்ணுவான், ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது சீர் சினத்தெல்லாம் கொடுத்து புகுந்த வீட்டுக்கு அனுப்புவாங்க இல்லையா? அதற்கு வேண்டிய வாழ்க்கை நடத்தக்கூடியதுக்கு பாத்திரம், பண்டங்கள், நகை நட்டுகள், இந்த மாதிரி பீரோ, கட்டில் என்னென்ன கொடுக்க முடியுமா பொண்ணு நல்லா வாழ்க்கை நடத்துறதுக்கு. அப்போ உலகியல் தந்தையே இவ்வளோ சீர்சனத்தை கொடுத்து அனுப்பும்போது நம்மளுடைய
உண்மையான தந்தையாகி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பெருசீர், அவரை கொடுக்கக்கூடிய அந்த பெருசீர் என்ன சீர்? அந்த மரணமில்லா பெருவாழ்வு, அதுதான் பெருசீர், அந்த பெருஞ்சீர். அதை நம்மளுக்கு வந்து தயவுனால இரக்கத்தினால கொடுக்கறதுக்காக கண்மை தரும் ஒரு பெரும் சீர் கடவுள் என புகழும் கருணை நிதி வருகின்ற தருணம் இது தானே. அப்போ அந்த மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்கக்கூடியதுக்காக அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அந்த கருணாநிதி, அந்த வருகின்ற தருணம் இது தானே அப்படின்னு சொல்கிறார். இப்போ தான் வரப்போகிறான், அதனால் நான் உண்மை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வரைக்கும் வாங்க. இப்போ உண்மை உரைக்கின்றேன் இங்கு உவந்தடை மீன் உலகில் உரைகியது இதனில் சந்தேகித்து உளறி வழியாது. இப்போ உண்மை உரைக்கின்றேன். இப்போ முதல் பாடலிருந்து பெருமாள் சொல்லிட்டு வர்றாங்க, பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தோம், அதாவது நான் சத்தியம் சொல்கின்றேன்னு சொல்லிட்டே வருவாங்க. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இதே ஞானசரியில் நம்ம 19வது பாடலும் பார்க்க இருக்கிறோம். அப்புறம் சுத்த சிவநிலையில் கூட ஒரு பாடலில் சொல்லியிருப்பார் பெருமான், நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தையன்றி நான் உரைக்கும் வார்த்தை அன்று நாட்டீர் நான் ஏன் உரைப்பேன், நான் யார், எனக்கென ஒரு ஞான உணர்வு ஏது, சிவம் ஊன் நாடி நில்லா ஒளி அப்படின்னு சொல்லி சுத்த சிவநிலையில் பாடியிருப்பாங்க. அப்போ அவர் சொல்கிற வார்த்தை வந்து இறைவனே சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ நம்ம தட்டக்கூடாது. அவருக்கு என்ன தலையெழுத்து, நம்ம எக்கேடு கட்டு போனால் நம்ம மேலே உள்ள கருணையினால் இரக்கத்தினால நான் பொய் சொல்லலை, நீங்கள் வாங்க, இங்கே வாங்க, உண்மை சொல்கிறேன், நான் சத்தியம் சொல்கிறேன், நீங்கள் இங்கே உவந்து வாங்க, சந்தோஷமாக வாங்க, துக்கப்பட்டுட்டு வராதிங்க, மகிழ்ச்சியாக வாங்க, உவந்துன்னா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாங்க, அடையுமே, இங்கே வாங்க, எங்கே அடையணும், சன்மார்க்க சங்கத்துக்கு வந்து அடையுங்க. உலகில் உரை இதனில் உலகில் சொல்கிற மாதிரி இது சந்தேகப்பட்டு இதில் என்னப்பா போய் நமக்கு என்னப்பா கிடைக்க போகுது அப்படின்னு சந்தேகத்து உளறி வழியாதீர். அப்படி போனால் நம்மளுக்கு தான் நஷ்டம். அப்போ பெருமான் நம்மளை வந்து கூப்பிட்றாரு, இந்த உளறி திரிஞ்சு போயிடாதீங்க, அந்த கருநெறியில் வந்து முதல் பாடலில் சொல்கிற மாதிரி உலகியல் நெறியில் அந்த பவநெறியில் சிக்கி உழன்று வந்து மரணம் அடைஞ்சு பிறந்து இறந்து போயிடாதீங்க, இங்கே வாங்க, நான் பொய் சொல்லலை, சத்தியம் சொல்கிறேன், சந்தோஷமாக இங்கே வாங்க, என்னைய சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உரை இதனில் சந்தேகித்து உளறி வழியாதீர், என்மை நான் என நினையீர், எல்லாம் செய்வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான். அப்போ என்மை நான் அப்படின்னா என்னை சாதாரணமானவனா நினச்சிடாத. அப்போ தத்துவற்றில் கூட பெருமாள் சொல்லுவாங்க, ஞானசபை தலைவனுக்கு நான் செல்ல பிள்ளை, நான் முதல் பிள்ளை, கதிர் பிள்ளை, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவனோட செல்ல பிள்ளை அவர் சொல்கிற வார்த்தை. இப்போ பெருமான் வந்து சொல்கிறத எடுத்துக்கலாம். இப்போ என்மையினான் வந்து எண்ணியபடி நினைப்பவர் நினைக்கும் வண்ணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல வந்து அவரை வந்து எளிமையானவன்னு நினச்சிடாதீங்க, சாதாரணமானு நினைக்காதீங்க. அப்போ அவர் வந்து அந்த எல்லாம் செய்யக்கூடிய வல்ல இறைவன் வந்து பெருமானோட உள்ளத்திலிருந்து இசைக்கிறான், என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான். அப்போ பெருமான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க இதில் கூட, அவர்கிட்ட தான் அந்த இறைவன் வந்து உள்ளத்தில் ஊனில் புகுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வானிருக்கும் பிரமர்ன்ற பாடலில் கூட 6ஆம் திருமுறையில் வர்ற ஒரு திருவடி புகழ்ச்சியில் கூட, வானிருக்கும் பிரமர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பன்னால் புரிந்து மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரனை மேல் பழிக்கரையினூடே திருவடி சேர்த்தருள்க என செப்பி வருந்திடவும், நான் இருக்கும் குடிசையிலே வழிந்து நுழைந்து எனக்கே நல்ல திரு அருளமுதம் நல்கியது அன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்து அடியேன் உள்ளமனும் சிறு குடிசையிலும் நுழைந்தனையே. ஆண்டவன் வந்து வள்ளலார் உள்ளத்தில் இருக்கான். அப்போ வள்ளலார் வேறு கிடையாது, இறைவன் வேறு கிடையாது. அதாவது பிரம்மர்கள், நாரணன், இந்த மாதிரி எத்தனையோ பிரம்மர்கள், எத்தனையோ நாரணர்கள், அவங்கெல்லாம் வந்து பல நாட்கள் வந்து அந்த புருவமத்திலிருந்து தவம் பண்ணி கூட அந்த பள்ளிக்காரனையோட 2 கண்ணை மேல் நோக்கி உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே அந்த இருக்கக்கூடிய அந்த இறைவனை வந்து என்னை திருவடி சேர்த்துங்க, இந்த இறைவனை வந்து சேர்த்துக்கங்கன்னு இவங்க வருந்தி அழைக்கிறாங்களாம். ஆனால் அவங்கக்கிட்டேயும் போகலையாம். ஆனால் பெருமான்கிட்ட தான் வலிஞ்சு நுழைந்தானா இறைவன். வலிந்து நுழைந்து எனக்கு நல்ல திரு அருளமுதம் நல்கி அவருடைய குடிசையில் உவந்து நுழைந்து ஊன்லையும் அவரோட உடம்புலையும் உள்ளத்துலையும், அப்போ உடம்பு உள்ளத்துல, அப்போ அதனால தான் சொல்கிறார் பெருமான் வந்து இந்த இடத்துல என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான். இது கேள்வி. அப்போ வந்து நம்ம கேட்கணுமா இல்லையா, பெருமான் வேற இல்லை, இறைவன் வேற இல்லை. அப்போ நான் அவர் சொல்கிறதில் வந்து அவர்கிட்ட இருந்து சொல்கிறான். அப்போ நம்ம கேளுங்க, என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் அந்த இறைவன், அந்த எல்லாம் வல்ல இறைவன், எல்லாம் செய்யக்கூடிய இறைவன் பெருமானோட உள்ளத்துலேருந்து இசைக்கிறான்னு சொல்கிறார். இது கேள்வி, இதை கேளுங்க, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிடாதீங்க நீங்கள். இது கேள்வி நீவீர் தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமினோ சத்திய வாழ்வழிக்க. அப்போ தன்மையோடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்மையோடுனா சாந்தமான அர்த்தம், குளிர்ச்சியான அர்த்தம். இப்போ
நம்ம வந்து ராட்சச குணம் தாமச குணத்தில் இருந்தால் கடவுள் விளக்கம் வந்து நமக்கு ஏற்படாது. அதாவது காம குரோத லோபம் மோகம் மதம் ஆச்சரியத்தோடு இருந்தோம்னா அதாவது அந்த குளிர்ச்சியாக இருக்க மாட்டோம், கோபமாக இருப்போம். இந்த மாதிரி கெட்ட குணங்கள் இருக்கும்போது நமக்கு கடவுள் விளக்கம் ஏற்படாது. சாந்தமாக வாங்க, தயவாக வாங்க, கருணையோடு வாங்க, அப்போ அந்த குளிர்ச்சியாக வாங்க. இந்த சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து, அப்போ சுத்தம்னா கலப்படம் இல்லாத, சிவம்னா அந்த அருளை கொடுக்கக்கூடிய அந்த நெறியில் அந்த வழியில் சேர்ந்து வாங்க, சார்ந்து, அப்போ தன்மையோடு குளிர்ச்சியோடு சாந்தமாக தயவோடு வாங்க. சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து வாங்க. நேரம் இல்லை, டிலே பண்ணிடாதீங்க. சார்ந்து விரைந்து ஏறுமினோ ஏறி வாங்க. சத்திய வாழ்வழிக்க, அப்போ உண்மையான வாழ்க்கையை வாழ. எது உண்மையான வாழ்க்கை? நம்ம இந்த எக்காலத்தும் எவ்விதத்தும் தடைபடாத அந்த பேரின்ப வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்கிறது தான் வந்து உண்மையான சத்திய வாழ்க்கை. அதை பெறுறதுக்காக பெருமான் வந்து நம்மளை கூப்பிட்றாங்க. கண்மை தரும் ஒரு பெரும் சீர், அதாவது சத்திய வாழ்வழிக்க கண்மை தரும். அதை ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். அந்த கருணையினால் ஒரு பெரிய சீர், அந்த மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கக்கூடிய இறைவன் வந்து வர்றான். அந்த கருணாநிதி வருகின்ற தருணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பார். அப்போ வந்து பெருமான் வந்து இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்க? நான் உண்மை சொல்கிறேன், பொய் சொல்லலை. இது என்னை சந்தேகப்பட்டு உளறி போயிடாதீங்க. நான் வந்து எளியவன் நினச்சிடாதீங்க, என்னை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. எல்லாம் செய்யக்கூடிய அந்த இறைவன் வந்து என்கிட்ட இருந்து சொல்கிறான். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் வார்த்தை, அதனால் கேளுங்க. நீங்கள் வந்து சாந்தமாக குளிர்ச்சியாக இந்த சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் வாங்க, சார்ந்து விரைந்து வாங்க. நம்மளுடைய அந்த உண்மையான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு, அதாவது நம்ம எக்காலத்தில் நம்ம இருப்போம், என்றைக்கும் நித்தியமாக நம்ம இருப்போம். அவனை வந்து அந்த சத்திய வாழ்வழிக்க கண்மை தரும். அப்போ அந்த இறைவன் வந்து நம்மளுக்கு மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்கக்கூடிய அந்த பெரும் சீர் கொடுக்கக்கூடிய இறைவன் வந்து வர்றான், அந்த கருணாநிதி வர்றான். அந்த வருகின்ற தருணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்றாரு. இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் அன்பர்களே. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ராமலிங்க பயம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம். நன்றி அன்பர்களே, வணக்கம். ராமலிங்க அபயம்.